அண்மைச் செய்தி. மழைக்காலங்களில் சாலைகள் சேதமடைந்து சேரும் சகதியுமாகவும் குண்டும் குழியுமாகவும் தண்ணீர் நிரம்பியிருப்பதாகவும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த செங்கரை பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அதிகாரிகளை கண்டித்தும் விரைவில் போராட்டம் நடத்தப்போவதாக கிராம மக்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் செங்கரை பகுதியில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் கடும் சிரமமடைந்து வருவதாகவும் கூறி அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. புதுக்கோட்டை மாவட்டம் செங்கரை பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே செங்கரை பகுதியில் இருந்து சின்ன வீரமங்கலம் சேதுராமன் வயல் செல்லப்பன்கோட்டை செல்லும் சாலை குன்றும் குழியுமாக தண்ணீர் தேங்கி காட்சியளிப்பதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இப்பகுதியில் தரைப்பாலம் மற்றும் சாலை வேண்டுமென அரசு அதிகாரிகள் மற்றும் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினருக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பெய்த மழையால் சாலையில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலையில் செல்ல முடியாமல் 9 கிலோமீட்டர் சுற்றி துரேசபுரம் வழியாக அறந்தாங்கி செல்வதாகவும் அவசர நேரத்தில் 108 ஆம்புலன்ஸ் கூட வர முடியாமல் சிரமப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அரசு அதிகாரிகள் விரைந்து தரப்பாலம் மற்றும் சாலை அமைத்து தரப்படாத பட்சத்தில் விரைவில் அரசு அதிகாரிகளை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளையராஜா.